சமீப காலமா பூசணி விதைய உணவுக்காக நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. சமையல் மட்டும்னு சொல்ல முடியாதுங்க. இனிப்பு, சாலட், ரொட்டின்னு இது எல்லாத்து மேலேயும் தூவறதுக்காக நாம இதை பயன்படுத்துறோம். பூசணி விதையில பாஸ்பரஸ், மக்னீசியம், காப்பர் இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. அதோட மட்டும் இல்லைங்க, ஜிங்க், இரும்பு சத்து, புரோட்டீன் வளமாவே நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு சத்து நிறைஞ்ச பூசணி விதைய நம்ம ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் என்ன என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பூசணியில ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்ம உடலுக்கு ரசாயன தாக்கத்தை தடுக்கும். அதோட ஹார்மோனை கட்டுப்படுத்தும்னு கூட சொல்லலாம். பூசணி விதைய நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து சிறுநீர் பிரச்சனை தொடர்பான ஆரம்ப நிலைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சிறுநீர்ல கல் இருக்கிறவங்க இந்த பூசணி விதைய சிற்றுண்டியா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதுனால சிறுநீர் பையில உள்ள கற்கள் கரையிறதுனால கற்கள் உருவாவதையும் தடுக்கும். குறிப்பா இந்த பூசணி விதையில உள்ள மக்னீசியம் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த மெக்னீசியம் சத்து நம்ம உடல்ல உள்ள ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம உடல் எடையை குறைக்கவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இத உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. 1 கப் பூசணி விதையில ஒரு நாளைக்கு தேவையான மெக்னீசியம் சத்து பாதி இருக்கு. நிறைய பேருக்கு வயிற்றுல குடற்புழு நிறைய இருக்கும். அதன் காரணமா அடிவயிறு வலிக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஈஸியா குணப்படுத்தலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க உணவுல பூசணி விதையை சேர்த்து சாப்பிட்டீங்கனாலே குணமாகும். என்ன நண்பர்களே, சாதாரண பூசணி விதையில இவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு கேக்குறீங்களா? இனிமே கண்டிப்பா உங்க உணவுல பூசணி விதையை சேர்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஹெல்த் டிப்ஸ்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.